ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து அப்பாலஜிஸ். நேற்று வந்து ஒரு பர்சனல் ரீசன் காரணமாக போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்கு மார்க்கெட் சம்பந்தமான வீடியோ போட முடியல. இனிமேல் தொடர்ந்து வரும்னு சொல்லிக்கிறேன். நேற்று வந்து போலிங் புதிய உச்சத்தை அடைந்தது அப்படின்னு எல்லா ஃபிளாஷ் நியூஸும் வந்திருக்கும். ஆனால் ஒரு சில அனலிஸ்ட் மட்டும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஆனால் புதிய உச்சம்லாம் ஒன்றும் நடக்கல. ஏற்கனவே ஒரு கோடி பேரை நீக்கி இருக்கிறாங்க. அதுல இருந்து அந்த ஆவரேஜ் பார்த்தா முன்னாடி உள்ளதான் 84.5 முன்னாடி வந்து 70 சம்திங் வந்திருக்கு. எல்லாம் பெரிய ஒன்றும் மாற்றம் இல்லை, 1% 2% முன்னே இருக்கு. ஸோ அது வந்து புதிய உச்சம் கிடையாது, இது ஒரு ஹைப்பா சொல்றாங்க. அது ஒண்ணு. அப்புறம் ஒரு சின்னதா சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். சில பேர் வந்து இந்த மாற்றம் வருங்கிறதுக்கு கரெக்டா ஒரு அனலிஸ் சொல்லியிருந்தாரு. மாற்றம் வரும்டா சோறு தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஒரு நாளைக்கு மாற்றம் சொல்லிட்டு நம்ம விஷத்தை சாப்பிட முடியாதுல்ல. இது வந்து ஒரு வல்கரா இருந்தா கூட நம்ம ஒரு பக்கம் அது யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, மாற்றம் வரும்னு சொன்னா சரி, மாற்றத்துக்கான ஆட்களை பார்த்தா சேம் டிட்டோ இந்த டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி தான் இருக்கு. மற்ற கட்சிகளும் சேம், அதுல உள்ள கேண்டிடேட்ஸ் எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட அதே தான். பணத்தை செலவு பண்றது அதே தான், இலவசங்கள் கொடுக்கறது கிட்டத்தட்ட அதே தான் பண்றாங்களா. அப்ப எங்க மாற்றம்? பின்னாடி இருக்கிற போட்டோக்கள்லாம் அதே தான். அதாவது ஒரு வறுமையில இருந்தோ ஒரு புரட்சியில இருந்தோ ஒரு தொழிலாளர் இருந்தோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றாரு ஒரு ஆளு, ஏழைகளுக்காண்டி பாடுபடுவார் அப்படின்னு சொல்லி வந்ததுன்னு சொன்னா ஓகே, மாற்றம்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே தான். இது ஒரு வார்த்தையை வேற யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே மாற்றமா வர்றவங்க அதை விட மோசமா இருப்பாங்கன்னு சொல்லி வேற சொல்லிக்கிறாங்க. அப்ப அதை விட மோசமா இருக்கிறவங்களுக்கு எதுக்கு அவங்களுக்கு போடணும்னு மக்கள் யோசிப்பாங்கல்ல, இருக்கிறவங்களே வந்துட்டு போட்டு சொல்லி. சரி, அது அந்த பக்கம் போட்டு இப்போ முக்கியமான கட்டத்துக்கு நம்ம வர்றோம். மார்க்கெட் வந்து மிக அகல பாதாளத்துக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுதான் நம்ம லாஸ்ட் பார்க்க போறோம், என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது முக்கியமான 3 விஷயம் இருக்கு. அதை வச்சு நம்ம பார்ப்போம். ஓகே, அதாவது ருப்பி பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம நல்ல கரெக்டான ஒரு ரேட்டுக்கு வர்ற மாதிரியே தெரியல. அதே இந்த 90க்கு மேல 92 95 இந்த ரேஞ்சில் தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு 90க்கு கீழே வந்ததுன்னா எஃப்ஐஸ் வந்து கொஞ்சமாவது யோசிப்பாங்க, என்ன பண்ணலாம் மார்க்கெட்ல வந்து நம்ம போடலாமான்ட்டு. அவங்களுக்கு பல சைட்ல இருந்து சூழ்நிலை மோசமா இருக்கு. ஒன்னாவது ஃபர்ஸ்ட் வந்து வரி அதிகப்படுத்தினது, அப்புறம் ருப்பி வேல்யூ குறைஞ்சிட்டு இருக்குது, இது ஒரு பக்கம் இருக்க. இவர் நம்ம ட்ரம்ப் வந்து ஈரான் சைடு பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. இது எதுவுமே மார்க்கெட் எடுத்துக்கல, ஆனா ஈரான் சைடு சொல்றது எடுத்துக்கிறது. இதுல வந்து ஒரு ஏஐ வீடியோ ஒன்று ஈரான்ல போட்டு ஒரு கேலிக்கு போட்டிருக்காங்க. அதாவது ட்ரம்ப் வந்து ஈரான்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரியும், ஈரான் சைடு யாரும் போகாத மாதிரியும், அப்புறமா வந்து நான் பாகிஸ்தான் சொன்னதுனால நான் சீஸ்வேர் அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த சீஸ்வேர் எக்ஸ்டென்ஷனுக்காண்டி ஒரு கேலியா பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இது இந்த பக்கம். ரஷ்யா வந்து உக்ரைன் மேல மிக பயங்கர தாக்குதல் நடந்திருக்கு. இது வரைக்கும் ரஷ்யா 1100 ட்ரூப்ஸ் இப்போ ஒரு குறுகிய காலத்துல இழந்திருக்காங்க. 58 இந்த ஆர்ட்டிலரி சிஸ்டத்தை இழந்திருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி லெபனான்லயும் பாலஸ்தீன்லயும் கொல்லப்பட்டு இருக்காங்க, அந்த நியூஸும் வந்துட்டு. இது இல்லாம ஒரு 700 பாயிண்ட்ஸ் ரீசன்ட் ஹைல இருந்து கீழே நிப்டி வந்து ஃபாலோ ஆயிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற மார்க்கெட் சம்பந்தமா அதுக்கு மெயினான ரீசன்ஸ் என்ன சொல்லப்படுறாங்கன்னா, ஜேபி மார்கன் டவுன் கிரேட் பண்ணிருக்காப்ல. இந்தியாவுடைய மேல் நோக்கி 30,000 வரைக்கும் மேல போகும் சொன்னதை இப்ப டவுன் கிரேட் பண்ணிருக்காப்ப. அதே மாதிரி HSBCயும் டவுன் கிரேட் பண்ணிருக்கு, மார்க்கெட் சூழ்நிலை சரியில்லை அப்படின்ட்டு. அதே மாதிரி இது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான செய்தி. அதாவது ஆயில்லாம் ரொம்ப ஏறாம ஒரு செய்தி என்ன, ஈரானுடைய ஸ்பீக்கர் ரிசைன் பண்ணிருக்காரு, அந்த செய்தியும் நம்ம பார்ப்போம். இப்படி பல மிக்ஸ்டான செய்திகள் இருக்கு. அதே மாதிரி எஃப்ஐடி ஆக்டிவிட்டி அதுவும் பார்ப்போம். நேற்று வரைக்கும் 3254 கோடிக்கு வித்தாங்க, அதுக்கு முன்னாடி 2028 கோடி வித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போறாங்க. இன்னைக்கு அதிகமாக வித்திருக்கணும், ஏன்னா ரொம்ப மிகப்பெரிய இறங்கி இருக்கு. அதையும் பார்ப்போம். Q4 வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்குன்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லா ஸ்டாக்குகளுமே ரிசல்ட் வர்றது கீழே விழுவது அந்த சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ரைட்டா, இப்போ கிஃப்ட் நிஃப்டி அவ்வளோ ட்ரேட் ஆனதுனால கேப்னு சொல்லி டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம் ஜாயின் பண்ணாதவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிங்க. ஃபேக்கெட்ல ஜாயின் பண்ணி ஏமாந்துடணும். எனக்கு ஆதரவுக்கு அனைவருக்கும் நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இது வந்து 5 மினிட்ஸ் கேண்டில். நேற்றைய க்ளோஸ் வந்து 24,173, இன்றைய ஓப்பன் 24,100, 75 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் தான் ஆச்சு. அதுல இருந்து அப்படியே ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி சடார்னு கீழே விழுந்தது. 23,903 வரைக்கும் ஓடிச்சு. 9:15 to 3:30 மணி வரை ஒண்ணுமே இல்ல. மார்க்கெட் அப்படியே சர்க்கிள்ல விழுந்த மாதிரி விழுந்திருக்கு. இதுக்கு நம்ம முன்னாடியே ஒரு காரணங்கள் சொல்லியிருந்தோம். 400 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மூவ்மெண்ட், 275 பாயிண்ட்ஸ் நேற்றை விட கீழே இறங்கி இருக்கு. 1.25% டவுன். இன்னைக்கு கிரீன் கேண்டில் 12, ரெட் கேண்டில் 39. இன்னைக்கு டாப் கெய்னர் வந்து கோல் இந்தியா 1.25% அப், ட்ரெண்ட் 1% அப், நெஸ்டில் 3/4% அப், இண்டால்கோ 0.5% அப். டாப்
லூசர். இன்ஃபோசிஸ் 7% டவுன். இன்ஃபோசிஸ் தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கு. HCL டெக் 10% மேல இறங்குச்சு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு HCL டெக் வந்து 6% டவுன், TCS 5% டவுன், டெக் மஹிந்திரா 5% டவுன். ஐடி செக்டரை வச்சு செஞ்சிருக்காங்க, அடி அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே ஐடி செக்டர் வைஸ் பார்க்கும்போது 5.25% டவுன் இன்னைக்கு. ரைட்டா, ஹெவி வெயிட்டான TCS இன்னைக்கு 5% டவுன், ICICI 1.5% டவுன், ஏர்டெல் 1.5% டவுன், ரிலையன்ஸ் 1% டவுன். இன்னைக்கு மைக்ரோ கேப் 1.5% டவுன், மிட் கேப் 1% டவுன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 3வது நாளாக அதுவும் இறங்கிட்டே இருக்கு. இந்த கேண்டில் தான் இது நிஃப்டியுடைய கேண்டில். தொடர்ந்து 3 நாளாக இறங்கி இருக்கு. நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதெல்லாம் கொஞ்சம் அழிச்சிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இன்னைக்கு ரெட் கேண்டில் 9, கிரீன் கேண்டில் 5. ஒரு மூவ்மெண்ட் வந்து ஒரு 700 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இந்த கேண்டில் தான். இது FMCG சாரி, இது கூட நம்ம அனலைஸ் பண்ணுவோம் செக்டர் வைஸ். பேங்க் நிஃப்டி எஸ், இதுதான் 3வது நாளாக கீழே இறங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 50 மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. இது ஒரு நெகட்டிவா நம்ம பார்க்கணும். 50 மூவிங் ஆவரேஜ் கீழே வேற க்ளோஸ் வச்சிருக்கு. 700 பாயிண்ட்ஸ் டவுன், டோஜி கேண்டில் போட்டிருக்கு. சரி, அடுத்தது கோல்டை பார்த்துருவோம். கோல்டு வந்து 1400 கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இறங்கிட்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி சில்வரும் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு இருக்கு. இப்போ 265 ரூபா ரீட்டைல் ரேட்டு. இது பார்த்தீங்கன்னு சொன்னா FID ஆக்டிவிட்டி பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் கூட்டிகிட்டே வராங்க. 1000 கோடி வித்தாங்க, 1918 கோடி வித்தாங்க, அப்புறம் 2078 கோடி வித்தாங்க, இப்போ 3654 கோடி, கொஞ்சமா கூட்டிட்டு இருக்காங்க. இது போக இங்கிட்டு டிஐஸும் அதிகமா வாங்க மாட்டாங்க, அவங்களும் வித்துட்டு இருக்காங்க, ப்ராஃபிட் புக் பண்றாங்க. ரைட்டா, சோ மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போறதுக்கான அறிகுறிகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து பிட்காயின் பாருங்க, கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 65,000ல இருந்து 80,000 கிட்டத்தட்ட ஏறுது. இது ஒரு பக்கம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பிட்காயின். அதே நேரத்துல கோல்டு நம்ம பேசணும்னா, கோல்டு கொஞ்சமா இறங்கிட்டு இருக்கு. இந்த ஒரு பேரலல் சேனல் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு 4007ங்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கு. இந்த 4880க்கு மேல போக முடியாம பல நாட்கள் தயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சில்வர் ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கு பாருங்க. லோயர் லோ இந்த ஸ்விங் கூட இப்ப கூட வரைஞ்சிருவோம். இப்படி போயிட்டு இப்படி ஸ்விங் கீழே வருது. ஓகே, இப்போதைக்கு 75,930 இருக்கு. இதோடைய லைஃப் டைம் ஹை 121.60, கிட்டத்தட்ட பாதி வரைக்கும் இறங்கிச்சிருந்த நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். US ஆயில் இப்போதைக்கு 2.5% டவுன் ஆகி 94ல ட்ரேட் ஆகுது. கோல்டு இது குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு பிரெட் பாத் மாதிரி தான் US மார்க்கெட் அண்ட் யூரோப் மார்க்கெட். இப்போதைக்கு கொஞ்சம் துளிர் விட்டுருக்கு. DAX ஜெர்மனி வந்து ஒரு 0.25% அப்ல இருக்கு. டோ ஜோன்ஸும் அது பிளாட்டா ட்ரேட் ஆகுது. மற்றபடி ஏசியன் மார்க்கெட் எல்லாம் மிக்ஸ்டு, பிளஸ் மைனஸ் அப்படி இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஈவெண்ட்ஸை பொறுத்தவரை இது வர வேண்டியிருக்கு, ஃபாரெக்ஸ் ரிசர்ச் டேட்டா வர வேண்டியிருக்கு. வந்துருச்சான்னு பார்த்துருவோம். இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்ச் டேட்டா வந்து எஸ் வந்துருச்சு. 703.31, ப்ரீவியஸ் வந்து 700/95, கிட்டத்தட்ட ஒரு இதான். இது பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. இது ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவா தான் நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை ஓவர் சோல்டுங்க. அதாவது 21.16 டிவைடட் பை 31.44 ஓவர் சோல்டு 0.67. இது மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய நெகட்டிவ். நீங்க மார்க்கெட் கீழே விழுந்ததுன்னு நம்ம பார்த்தோம். ஓகே, அடுத்தது வந்து ட்ரம்ப் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து இந்தியா பதில் வச்சிருக்கு. அவர் சொல்லிருக்காரு ஹெல் ஹோல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு ட்ரம்புக்கு. இதான வேலை, ஏதாவது நம்ம மிகப்பெரிய உச்ச பதவியில் விட்டு நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, எதையாவது டேஸ பண்ண வேண்டியது, அப்புறமா பிரச்சனையில போய் முடிய வேண்டியிருக்கு. இதுக்கு இந்தியா நல்ல ஒரு பதில கொடுத்திருக்காங்க. அன்இன்ஃபார்ம்டு, இன்அப்ரோப்ரியேட், இன் புவர் டேஸ்ட் இந்தியா ஆஃப்டர் ட்ரம்ப் ஹெல் ஹோல்ட் கமெண்ட்க்கு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பல தடவை பல அனலிஸ்ட் சொன்னதான், ஈரானோட முடியாது இந்த மேற்கு, அதாவது உயர் வர்க்கம் சொல்றவங்க, அதாவது வளர்ந்த நாடுகள் சொல்றவங்க, இது ஈரானோட முடியாது, கல்ஃப் கண்ட்ரிஸோட முடியாது. அடுத்த ஸ்டெப் வந்து இந்தியா சைனா. இந்த வம்பு இழுக்கிறதுக்கு உள்ளதான் இந்த விஷயங்கள்லாம், இந்த மாதிரி பேசுறதுலாம் வம்பு இழுக்கிறதுக்காங்க. ஆனா இவங்க கொஞ்சம் உஷாரா தான் இருப்பாங்க. சைனாவும் சரி இந்தியாவும் சரி, பார்க்கலாம் என்ன நடக்கலாம். அதே மாதிரி இதுல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல ஈரான் சொல்லியிருக்கு, ரஷ்யாவுக்கு வந்து டிரான்சிட் ஃபீ ஃப்ரீ என்று சொன்னா கடினமான காலகட்டத்தில் அவங்க உதவி பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு டிரான்சிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காப்ல. சைனாக்கு ஆல்ரெடி அவங்க ஒரு கான்ட்ராக்ட்ல தான் ஓடிட்டு இருக்கு. அது எல்லா உலகம் அறிஞ்ச விஷயம் தான். சரி, இந்த லைவ்ல வந்து சில நியூஸஸ் பார்த்துட்டு நம்ம வந்து டெக்னிக்கலா பார்ப்போம். லைவ் பொறுத்தவரை 3 நிமிஷத்துக்கு முன்னாடி லேட்டஸ்டா ஃபாக்லாண்ட்ஸ் only rest in UK, Britain, US after Pentagon email. அப்புறம் உக்ரைன் ஜெலன்ஸ்கி இன் சவுதி அரேபியா ஃபார் செக்யூரிட்டி டாக்ஸ்.
அப்புறம் வந்து பாகிஸ்தான் சோர்ஸ் அல் ஜசீரா ஹை லைக்லிஹுட் டு பிரேக் த்ரூ இன் ஈரான் யுஎஸ் ஈரான் டாக்ஸ். அதாவது ஸ்பீக்கர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப கடினமான ஆளு. இப்போ வந்து பேச்சுவார்த்தைக்கு சாதகங்கள் இருக்கு. கொஞ்சம் லிபரலான ஆட்களா இருக்காங்க இப்போ ஃபாரின் மினிஸ்டர் இவங்க எல்லாம். அதான் இவங்க சொல்லப்படுது. மறுபடியும் இந்த பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆகிறதுக்கான அதிகாரிகள் இருக்கு. அப்புறம் யுஎஸ் இஸ்ரேல் வார் அண்ட் ஈரான் ஹை அஜெண்டா இன்ஃபார்ம்டு யூரோப்பியன் கவுன்சில் மீட்டிங். அடுத்தது ஹெஸ்புல்லா பொலிட்டிஷியன் எவரி இஸ்ரேலி அசால்ட் ஆன் லெபனான் ஜஸ்டிஃபை ரிட்டேலியேஷன். நீங்க வந்து நேற்று ட்ரம்ப் வந்து ஒரு போர் நிறுத்தத்தை அறிவிச்சாரு ஹிஸ்புல்லா கூட. இவங்க இஸ்ரேலு இப்போ வந்து இவர் சொல்லிக்காப்புல ஹெஸ்புல்லா பொலிட்டிஷியன் வந்து நாங்க வந்து எந்த தாக்குதல் பண்ணாலும் இஸ்ரேல் தாக்குதல் உடனே நாங்க ரிட்டேலியேஷன் பண்ணுவோம், அதாவது எது தாக்குதல் பண்ணுவோம் சொல்றாரு. அடுத்தது வந்து WHO சீஸ்ஃபயர் இன் ஈரான் லெபனான் பிரைவேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆக்ஷன் பட் நீட்ஸ் ரைசிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Trump accusation against Beijing complicates and already fought Reliance SC. அங்க சைனாவோட வம்பிழுத்தார்ல, அதுக்கான நியூஸ். அடுத்தது UNIFIL says soldiers dies of wounds sustained in southern Lebanon. European Union preps blueprint for mutual aid clause amid concern over Trump. அதாவது இப்ப எப்படி ஆயிப்போச்சுன்னா ஈரான் காட் பிட்வீன் டிப்ளமசி எஸ்கலேஷன் ரைசிங் ரீஜனல் டென்ஷன். இவர் தாங்க ரிசைன் பண்ணியிருக்கிறவரு. இவர் தான் வந்து ஸ்பீக்கரு. இப்ப ரிசைன் பண்ணிட்டாரு. முன்னாடி உள்ள பழைய இது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். ட்ரம்புடைய இப்ப பேச்சுகளோ இதுகளோ மார்க்கெட்ல எதிரொலிக்க மாட்டுது. அது என்னமோ பேசுறாரு, என்னமோ சொல்றாரு, சீஸ்ஃபயர்ங்கிறாரு, போருங்கிறாரு. இங்க கூட யாரை பார்த்தாலும் ஷூட் பண்ணுங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாரு. ஆனா இது எடுபடுறது. ஆனா இப்போதைக்கு ஈரானை தான் உலகம் வாட்ச் பண்ணிட்டு. ஏன்டா உயிர் நாடி. இப்ப நம்ம வந்து மாட்டு வண்டியிலயோ குதிரை வண்டியிலயோ நடந்தோ சைக்கிள்லயோ போக முடியாது. மனுஷருக்கு இங்க இருந்து நான் வந்து 500 கிலோமீட்டர் போகணும், ஊருக்கு போகணும், அங்கே போகணும். நமக்கு தேவை எனர்ஜி, பெட்ரோல், டீசல் கண்டிப்பா வந்து வேணும். அது மாதிரி பழகி போச்சு உலகம் கேஸ் எரிக்கிறது. சோ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ங்கிற இடம் வந்து எல்லாத்துக்குமே பாஸ் பண்ற இடம். இந்த உயிர் நாடியை தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவரை வெளியே நின்று பிளாக் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஈரானுடைய முடிவுகள் தான் இப்போதைக்கு உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா இவங்க பல இடங்கள்ல மைன்ஸ், அதாவது கன்னிவெடியில் வச்சிருக்காங்கிறது தெரிஞ்ச விஷயம். இன்னும் வச்சிட்டு இருக்காங்க போட்ஸ்களை. சில வீடியோக்கெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. சின்ன சின்ன போட்ஸ் போய் பெரிய பெரிய ஷிப்பை வந்து பிடிப்பாங்க, ஷூட் பண்ணுவாங்க. எது பண்ணீங்கன்னா மேல இருந்து நான் மிஸ்ஸில் பண்ணி மிரட்டுவாங்க. அவங்க போய் ஷிப்பை கொண்டு போய் ஓரம் கட்டிடுவாங்க, பெர்மிஷன் வாங்காட்டி. இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டே இருக்குதாங்க. இதுக்குதான் முடிவு கட்டணும்னு சொல்லி யூரோப்பியன் யூனியன், அமெரிக்கா, இந்தியா, சைனா, ரஷ்யா இதை விட்டுறாங்க. போயிட்டு இருக்கு பேச்சுவார்த்தை போகுது. இது முடிகிற வரைக்கும் உலகத்துல மார்க்கெட் வந்து இந்த விஷயத்தை நோக்கி தான் போகும். அதுல மாற்றுக்கிறதுல இப்ப என்ன நடக்கலாம்னா, திங்கக்கிழமை இப்போதைக்கு நம்ம டேட்டா வச்சு பார்த்தா ஓவர் சோல்டு இருக்கு ஆப்ஷன் செயின்ல. அது வந்து மைனஸ் தான், கீழ் நோக்கி போகலாம். இப்போ நம்ம டெக்னிக்கலா பார்ப்போம். அதே மாதிரி ஈரானுடைய விஷயங்கள் இன்னும் மோசமா தான் இருக்கு. அதனால மார்க்கெட் கீழ் நோக்கி போறதுக்கான சான்சஸ் இருக்கு. FI செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க, கீழ் நோக்கி போகலாம். இப்போதைக்கு டெக்னிக்கலா பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிப்போம். எஸ், இதுதான் பெருசு பண்ணிடுறேன். இந்த இது எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிடலாம், இல்லாட்டி கொஞ்சம் இது பண்ணிடலாம். ரைட்டா? இப்போ கீழே 700 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கிருச்சு. இப்போதைக்கு இந்த இடம் தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதாவது 23,900 அந்த இடத்துல வந்து நிக்குது. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஏற்கனவே இந்த இடத்துல எல்லாம் ரெசிஸ்டன்ஸ். இப்போ வீக்லியில பார்த்தா நமக்கு பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இங்க ஆன் பண்றேன். இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் ஜம்ப் ஆச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் ஜம்ப் ஆச்சு. அந்த இடத்துல தான் நிக்குது இப்போ. ரைட்டா? சோ இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் இடம் தான். இப்படியே ஜம்ப் ஆகலாம், ஆர் இந்த இடம் ஜம்ப் ஆகலாம், ஆர் கீழே வந்தா அடுத்தது 23,170 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஏரியா 23,170. அதாவது இப்போதைக்கு நம்ம எதுல இருக்கிறோம், 23,900 இருக்கோம். 700 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அதிகமான எந்த ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியா இல்லங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? அந்த வீடியோ பயன்தாக்கும் நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.